ஹாய் டாக்டர்ஸ். ஆல் இண்டியா பிஜி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா? அதில் உங்களுக்கு நிறைய விஷயம் டவுட்டாக இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ அதில் நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும், அதில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? அதாவது நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஐபிஜிடி. ஓகேங்களா? குவாலிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா ஏஐபிஜிடியில் வந்து குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எலிஜிபிளாக வருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த AA CCC பிஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா ஆயுஷ் பிஜி கவுன்சிலிங் சித்தா மட்டும் இல்லாமல் ஆயுஷில் இருக்க அத்தனை பிஜி கவுன்சிலிங்குமே இது வந்து நடத்துறதுக்கான ஒரு போர்ட்டலாக இது வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா காலேஜஸும் வந்து கோட்டா வைஸ் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2 days முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ தான் வந்து எந்த பிரான்ச்சில் எத்தனை சீட் இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம எதை வந்து மொதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். ஓகேங்களா? நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்து நல்லா தெளிவாக இருந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போகணும். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா செப்டம்பர் 10 செப்டம்பர் 16 வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 5 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இது பேமெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 மணியோட முடிஞ்சிடும். ஆனால் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி வரைக்குமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதில் பண்ணணும் அப்படின்னா இந்த AA CCC.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்து போயிட்டு அடுத்து நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு நம்ம லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி நம்ம AA CCCயோட ஒரு டம்மி அப்ளிகேஷன் வந்து இப்போ ஷோ பண்ண போகிறேன். அதில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த AA CCC பிஜி கவுன்சிலிங்கோட ஒரு டம்மி அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து சாம்பிள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கேண்டிடேட் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேம் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி இது எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம நீட் பிஜி வந்து பாஸ் பண்ணோம்ல அதோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீட் பிஜியோட ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர், அதில் வந்து நம்ம என்ன ரேங்க்கு, ஸ்கோர் இது எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி, நம்ம என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிடபிள்யூடியில் வரமா அப்படிங்கிறதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப எந்த ஃபோன் நம்பர் எந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போட்டிங்களோ அதே ஃபோன் நம்பர் அதே மெயில் ஐடி தான் வந்து கொடுக்கணும். அதை தவிர வேறு எதுவும் வந்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது வந்து நம்ம யூஜி வந்து முடிச்சிருக்கோமா என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ண டேட் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு வந்து இருக்கும்ல அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடியே வந்து சொல்கிறேன். இங்கேயும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. நீட் ஸ்கோர் கார்டு வந்து தேவைப்படும், அதை வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், ஐடி ப்ரூஃப் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும். அடுத்து வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டு, அடுத்து பேமெண்ட் மோடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி. நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அதோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்கணும். ஸோ பேமெண்ட்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆனாலுமே அப்பயுமே நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் எவ்வளோ சைஸில் இருக்கும் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் இயர் வந்து பேஸ் பண்ணி நான் ஒரு லிஸ்ட் ஒன்று ஷோ பண்ணுறேன். ஸோ அதுபடி நீங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இந்த டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம வந்து
ஆன்லைனில் வந்து அட்மிஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த சைஸில் 10 to 200 KB அப்புறம் 4 KB இந்த மாதிரி வந்து எவ்வளோ சைஸில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் அந்த சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து கேட்டதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தது. இந்த தடவை வந்து நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மேக்ஸிமம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து செக்லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செக்லிஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஃபண்டபிள். ஸோ அதில் வந்து இந்த நான் ரீஃபண்டபிள் பார்த்திங்கன்னா 2000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஃபண்டபிள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 20,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 22,000 வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டைரிலையோ இல்லை பேப்பர்லேயோ வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம அட்டன் பண்ண போகிற ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகின் ஐடி இந்த பாஸ்வேர்டு தான் நமக்கு வந்து லாகின் ஆகி உள்ளே போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். ஓகேங்களா? இதோட பேசிக் ஐடியா ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். அடுத்து இந்த லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி 2 மணிலேருந்து 11:55க்குள்ளே நம்ம வந்து அந்த சீட்டை வந்து லாக் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் நடக்கும். ஸோ கேண்டிடேட்டோட ரேங்க்கு அப்புறம் சாய்ஸு ஆர்டர் ரிசர்வேஷன் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த சாய்ஸ் கொடுத்துருக்கேன், அதே சாய்ஸ் தான் செகண்ட் ரவுண்டில் வருமானா வராது. நம்ம ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து லாகின் பண்ண உடனே காலேஜஸ் பிரான்ச் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் மணிகண்டன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிஜியில் வந்து நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ என்னோடய விருப்பப்படி நான் வந்து காலேஜை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய விருப்பம் என்ன அப்படின்னா சென்னை காலேஜில் வந்து மெடிசன் வந்து எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது எனக்கு ரொம்ப விருப்பமானது வந்து பார்த்திங்கன்னா சென்னை காலேஜில் மெடிசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் குணப்பாடம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாளையங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நோய் நாடல். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய விருப்பமாக இருக்கும். சரிங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு எது வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஹை ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆர்டர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி சாய்ஸ் வந்து லாக் பண்ணும்போது அந்த சாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த டெட்லைனுக்குள்ளே லாக் பண்ணிடணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ லாக்கிங் வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸை வந்து லாக் பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்து உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து வைங்க. அடுத்து செகண்டு, அடுத்து தேர்டு இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 1. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேங்க் வந்து இப்போ முன்னாடி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? மெயினானது ஒரு 3 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்குதா இல்லையா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுவோம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து சீட் கிடைக்கல, அடுத்த ரவுண்டில் தான் நமக்கு வந்து சீட் கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம ரவுண்ட் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடும். இன்கேஸ் சீட்டு கிடைச்சா, ஓகேங்களா, ஸோ சீட் கிடைச்சா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணாமையே ஃப்ரீ எக்ஸிட் வந்து ஆயிடலாம். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா எந்தவித பெனால்ட்டியுமே வந்து கிடையாது. இது ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு பிடிக்கல, நான் அடுத்து வந்து பார்க்க போகிறேன், செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் எடுக்காமையே ஜாயின் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் வந்து ஆயிடலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் ஆப்ஷன் வந்து பண்ணலாம். அதாவது அப்படின்னா என்ன, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு செகண்ட் ரவுண்டில் இன்னும் எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா R2ல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வந்து நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் வந்து பண்ணாமல் விட்டுறலாம். ஓகேங்களா? அதாவது
ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணோம்னா செகண்ட் ரவுண்டில் பெட்டரான சீட் வந்து கிடைக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, அப்கிரேட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா, நம்ம இப்போ எந்த சீட் எடுத்துருக்கோமோ, அதாவது இப்போ நான் மெடிசன் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த மெடிசனே வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ்டான சீட்டு, மெடிசன் தான் எனக்கு கன்ஃபார்ம்டு. ஓகேங்களா. R2ல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து அப்கிரேட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து அந்த சீட்டு தான் எனக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரவுண்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ சீட் கிடைக்கல அப்படின்னா டைரெக்டாக நம்ம R2க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுறோம். சீட் கிடைச்சா இந்த 3 ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 2. ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம நோட்டிஃபிகேஷன் படி எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 2 ஆப்ஷன். ஒன்று வந்து சீட் வந்து கிடைச்சா, இன்னொன்று வந்து சீட் கிடைக்கலனா என்ன ஆகும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முதல்ல சீட் கிடைக்கல அப்படின்னா R3க்கு வந்து எலிஜிபிள் ஆகிடும். அதாவது ரவுண்ட் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ சீட் கிடச்சா அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஆப்ஷன் ஜாயின் பண்ணணும் கம்பல்சரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம R1ல் வந்து என்ன பண்ணோம், 3 ஆப்ஷன் வந்து பார்த்தோம். ஜாயின் பண்ணாமே டைரெக்டாக வந்து எக்ஸிட் ஆகலாம், ஆனால் அதுக்கு பெனால்ட்டி கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறது ஒன்று கிடையாது. ஓகேங்களா. நமக்கு சீட் கிடச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. அப்படி இல்லை, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம R2ல் வந்து சீட் வந்து ஜாயின் பண்ணி அப்கிரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியூ சீட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம கம்பல்சரி வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ஓல்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சீட்டு கிடச்சினா என்னை பொறுத்த வரைக்கும் R2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் கிடச்சினா கம்பல்சரி வந்து ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே சீட் கிடச்சிச்சா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிடணும். ஓகேங்களா. இன்கேஸ் R1ல் மட்டும் நமக்கு அப்கிரேட் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு வந்து நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். மற்றபடி எல்லா ரவுண்ட்லேயுமே சீட் கிடச்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீட்டை வந்து எடுத்துருங்க. சரியா. ஓகே. அதாவது இப்போ R1ல் வந்து சீட் ஜாயின் பண்ணியிருந்தால் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நியூ சீட் வந்து கிடைக்கும். அதில் நம்ம கம்பல்சரி ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நம்ம ஆல்ரெடி எடுத்த சீட்டே அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஓகேங்களா. ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டா, ஓகேங்களா. ஸோ நான் R2ல் வந்து எதுவுமே எடுக்கல, ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா சீட் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். செக்யூரிட்டி மணியும் நமக்கு வந்து போயிடும். அடுத்த ரவுண்டுக்கும் நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணிடணும். R2லேயே வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா R3. ஸோ ரவுண்ட் 3ல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ரவுண்ட் 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சாய்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சாய்ஸ் வந்து இப்போ லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்கேஸ் ஏதாவது அப்கிரேட் ஆப்ஷன் வந்து பாசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் இதில் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடச்சா இதில் என்ன பண்ணணும், கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா R3லாம் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. R2லேயும் அதே தான், R3லேயும் அதே தான், கம்பல்சரி வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் ஜாயின் பண்ணாமல் விட்டால் சீட் வந்து கேன்சல் ஆகிடும், மணி வந்து போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே வேகன்சி அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்எலிஜிபிள் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா R1 R2லேயே வந்து ஃபில் ஆகிடும். R2க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் பேர், ஏதாவது 1-2 பேர் அந்த மாதிரி வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் R1 R2வில் வந்து சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீட்டை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இது வந்து ஆன்லைன்லேயே வந்து அட்மிஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் நான் வந்து முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே வேகன்சி ரவுண்டு. ஓகேங்களா. SVR அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகேங்களா. R3 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஏதாவது வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா AACCC போர்ட்டலில் வந்து இந்த ஸ்டே ரவுண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், அந்த இடத்தோட நம்ம வந்து பிளாக் ஆயிரும். அது அடுத்து வந்து நம்ம எதுவும் வந்து பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ நான் வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா எந்த ரவுண்டில் எந்த சீட் கிடைக்குதோ அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்கிரேட் ஆப்ஷன் இருந்தால் அப்கிரேட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்ம விட்டுறலாம். சரியா. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்லைன் சம்மரியாக பார்க்கணும் அப்படின்னா R1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் வந்து இருக்குது. அதில் வந்து நம்மளோட மணி வந்து லாஸ் ஆகாது. R2ல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஜாயின் பண்ணணும், இல்லைனா பிளாக் ஆகிடுவோம். அதே மாதிரி தான் R3லையும் கம்பல்சரி வந்து ஜாயின் பண்ணுவோம், இல்லைனா வந்து நம்ம வந்து பிளாக் ஆகிடுவோம். அடுத்து அந்த ஸ்டே சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த ஸ்டே வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் சான்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுலையாவது ஜாயின் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததோட இந்த ஒன்லைன் சம்மரி. ஓகேங்களா.
அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் வந்து கவுன்சிலிங் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி காலேஜ் அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுவாங்க, சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இருக்கேன், டாக்டர் மணிகண்டன் வந்து இருக்காரு, அவர் வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 35. என்னோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ஸு, ஓகேங்களா, நேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து எம்டி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம், ரெண்டாவது பாளையங்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம், மூணாவது வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா குணப்பாடம். இதுதான் வந்து என்னோட சாய்ஸ் ஃபில்லிங். மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், இதை தான் வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் தான் பார்க்கும், நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து பேஸ் பண்ணி அந்த கேண்டிடேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணும், ஓகேங்களா. இதுதான் மெரிட் லிஸ்ட் வந்து வரக்கூடிய அந்த ஃபார்மெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட் அலாட்மெண்ட் லாஜிக் இது எப்படி வந்து பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸை வந்து செக் பண்ணோம், ஓகேங்களா. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு என்னோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட்டில் மெடிசன் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் வந்து மெடிசன் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட சாய்ஸை வந்து செக் பண்ணோம். அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ கேண்டிடேட்டோட கேட்டகரி வந்து அந்த சீட்டில் வந்து எலிஜிபிள் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸான நேஷனல் இன்ஸ்டியூட்டே வந்து கொடுத்தோம். இல்லை அப்படின்னா அதே கேட்டகரியில் ஹையராக ஒரு ரேங்க் எடுத்த ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னா அந்த சீட் வந்து அவருக்கு வந்து போயிடும். ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அதோட சீட்டை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இதே ப்ராசஸ் தான் வந்து எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து பேரலாக வந்து நடக்கும். சீட் வந்து எப்படி அலர்ட் ஆகுது அப்படிங்கிற அதோட லாஜிக் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை அலாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்டோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும், ஓகேங்களா. ப்ரொஃபஷனல் லெட்டரை வந்து நம்ம அதிலேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலேஜ், நம்ம செலக்ட் பண்ண காலேஜ், பிரான்ச்சு, நம்மளோட கேட்டகரி வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் ஜாயினிங், ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சீட்டை வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஆன்லைனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணும்போது அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குதோ, அந்த ஃபீஸ் வந்து கேட்குதோ அதை வந்து பே பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். அடுத்து தான் நம்ம வந்து ஃபிசிக்கலாக போய் காலேஜில் நேராக வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அட்மிஷன் வந்து ஆகணும். அப்போ தான் நம்மளோட அட்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் ஆன்லைன் வந்து அட்மிஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து தான் நம்ம ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் நேராக போய் வந்து நம்ம அட்மிஷன் வந்து ஆக முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. அனன்யா குமார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் 5 சீட்டு, அதை வந்து ஓசிக்கு 2, பிசிக்கு 1, எஸ்சி எஸ்டிக்கு 1 வந்து கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இதில் அனன்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் வந்து வராங்க, சரியா. அவங்களோட சாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் மெடிசன். அதே மாதிரி பிசியில் வர குமாரோட சாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன், ஓகேங்களா. ஸோ 2 பேருக்கும் ஒரே வந்து சாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் 2 சீட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அனன்யாவுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கிடச்சிரும். பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து கரெக்டாக ஹை ரேங்க் எடுத்து முன்னாடி இருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த மெடிசன் சீட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவருக்கு முன்னாடி யாராவது பிசியில் வந்து ஹையராக ரேங்க் எடுத்திருந்து அதே சாய்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தான் போகும், குமாருக்கு வந்து அது கிடைக்காது. ஸோ அவரோட சாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சாய்ஸ் அவர் என்ன ஃபில் பண்ணியிருக்காரோ அதுக்கு வந்து போயிடும், சரிங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டோட அலாட்மெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்கு இதெல்லாம் பார்த்து நமக்கு சீட் வந்து அலாட் ஆகும், பிரான்ச் வந்து அலாட் ஆகும், ஓகேங்களா. இது வரைக்கும் நான் சொன்னதில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர்ஸ்.